Arun XLO Ziva, an elite active retirement community in Mahabalipuram, Chennai. For apartments and luxury villas, call 7288 7288. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. சாணக்கியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது புளிவெந்து சார் அப்படின்னு சொல்ற ஒரு ஐட்டம். ரொம்ப ஈஸியா 5 நிமிஷத்துல செஞ்சிடலாம். டேஸ்டியாவும் இருக்கும். அதாவது நமக்கு புளிக்காய்ச்சல்ல வந்து புளியோதரை சாப்பிடணும்னு ஆசை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும் இல்லையா? ஏன்னா நம்ம வந்து நிறைய பொடிலாம் அரைக்கணும், திரிக்கணும், அதுக்கப்புறம் அது கொதிச்சு நல்லா வத்தணும். பட் எனக்கு வந்து அந்த புளிக்காய்ச்சல் டேஸ்ட்ல ஒண்ணு சாப்பிடணும், பட் 10 நிமிஷத்துக்குள்ள செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு நமக்கு ஒரு ஆசை இருந்தது அப்படின்னா இந்த புளி வெந்த சாரை சாப்பிடலாம். புளி வெந்த சார் எவ்வளோ அழகா பேர் வச்சிருக்காங்க பாருங்க. ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு அப்படின்னா பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் கடுகை போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சு வரும்போது கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் இதை போடணும் நம்ம. பாருங்க கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. நல்ல ஒரு 1.5 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம உடைச்ச உளுத்தம்பருப்பு இருக்கும்ல தாளிக்கிறதுக்கு உள்ளது அது, ஒரு பிஞ்ச் ஆஃப் வெந்தயம். அவ்வளவுதான் நம்மளோட இன்கிரீடியன்ஸே. நான் வந்து 8 மிளகா வர மிளகா எடுத்திருக்கேன். அதை நம்ம வந்து இப்படி கிள்ளி எடுத்துக்கணும், ஃபுல்லா போடாம. ஏன்னா இதுதான் காரத்துக்கு. ஸோ இருக்கிறத நம்ம எவ்வளோ சின்னதா போட முடியுமோ அப்படி சின்னதா கட் பண்ணி இதோட சேர்த்து போட்டு வதக்கிக்கணும். புளி தண்ணிக்கு வந்து இந்த பாருங்க, இந்த அளவுக்கு ஒரு லெமன் அளவுக்கு உள்ள எலுமிச்சம்பழ அளவுக்கு இருக்கிறத இப்படி புளி தண்ணியா கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். இந்த நல்ல நமக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ நம்ம அந்த அளவுக்கு அதை கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு இதுல ஊத்த வேண்டிதான். மஞ்சத்தூள், உப்பு வந்து நம்ம தேவைக்கு பார்த்துக்கலாம். ஏன்னா ஒரு புளியில வந்து ஒரு விதமான புளிப்புத்தன்மை இருக்கும். ஸோ அந்த புளிப்புத்தன்மைக்கு தகுந்த மாதிரி நீங்க வரமிளகா போடணும். என்னோடது வந்து நான் புது புளியும் பழம்புளியும் கலந்து வச்சிருக்கேன். அதனால உங்களுக்கு வந்து ஒரு 8 வரமிளகா போட்டிருக்கேன். 1.5 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம். நீங்க வந்து ஒரு சாதம் வேகிறதுக்குள்ள இது உங்களுக்கு ரெடி ஆயிடும். கொஞ்சம் பெருங்காயம், பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிருக்கும். மேல நுரையெல்லாம் வந்துருச்சு. அப்படியே நம்ம ஆஃப் பண்ணி சாப்பிட்டுடலாம். நம்ம இறக்கும் போது இந்த கருவேப்பிலைய போட்டா போதும், நம்மளோட புளிவெந்து சார் ரெடி. ஆக்சுவலா இந்த புளிவெந்து சாருக்கு மேட்சிங்கா நான் நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு பொரிச்ச குழம்பு அப்படின்னு நான் ஒன்று செஞ்சு காமிக்கிறேன். இந்த புளிவெந்து சார், பொரிச்ச குழம்பு, சுட்ட அப்பளம், இது வந்து ஒரு செம்ம காம்பினேஷனா இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஃபில்லிங்கா இருக்கும். ஸோ புளிவெந்து சாரை நல்லா டேஸ்ட் பண்ணி பாருங்க. இதுல வந்து நமக்கு ஒரு புளிக்காய்ச்சலோட டேஸ்ட் இருக்கும், பட் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி வந்து லிக்விடா இருக்கும். டேஸ்டியான இந்த புளிவெந்து சாரை சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு பொரிச்ச குழம்போட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.